பிற மாநிலத்தவரை திரும்பி பார்க்க வைத்த மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை மீண்டும் தூசி தட்டியிருக்கிறது தமிழக அரசு. பள்ளிகள், அரசு கட்டிடங்கள், வழிபாட்டு தலங்களில் ஜூன் 30ஆம் தேதிக்குள் மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பு உருவாக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மழை சேகரிப்பு கட்டமைப்பை தனது வீட்டில் உருவாக்கி பல ஆண்டுகளாக பயன்பெற்று வரும் சென்னை அண்ணா நகரை சேர்ந்த ஹரிஹரன் தனது அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார். பார்க்கலாம். நிலத்தடி நீர்மட்டம் நாளுக்கு நாள் வெகுவாக குறைந்து கொண்டே இருக்கின்றன. நகர்ப்புறங்களில் அடுக்குமாடி கட்டிடங்களும் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. 100க்கும் மேற்பட்ட அடுக்குமாடி கட்டடங்கள் ஒரே இடத்தில் அமைவது, 200க்கும் மேற்பட்ட அடுக்குமாடி குடியிருப்புகள் ஒரே இடத்தில் அமைவதன் காரணமாக ராட்சச பம்புகள் மூலமாக குடிநீர் ஏற்றம் செய்யப்படுகிறது. இதன் காரணமாக அருகாமையில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு நீர் பற்றாக்குறை ஏற்படுவதோடு நிலத்தடி நீரும் வெகுவாக குறைந்து கொண்டிருக்கின்றன. கோடை காலங்களின் பொழுது முழுமையாக தண்ணீர் கிடைக்காமல் தண்ணீர் தட்டுப்பாடு அதிக அளவில் ஏற்பட தொடங்கியிருக்கிறது. இப்படியான ஒரு சூழல் இருந்து கொண்டிருக்கும் பொழுது மழை காலங்களில் மழைநீர் சிறு பள்ளங்களில் கூட தேங்கி கிடக்கின்றன. அந்த மழைநீர் சேகரிக்கப்படாத ஒரு சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கிறது. இதற்காக தமிழக அரசு வருகிற ஜூன் 30ஆம் தேதிக்குள் அனைத்து அரசு அலுவலக கட்டிடங்கள், பள்ளிகள், பூங்காக்கள் போன்ற அனைத்து இடங்களிலும் மழைநீர் சேகரிப்பை கண்டிப்பாக செய்ய வேண்டும் என வலியுறுத்தியிருக்கிறது. அதோடு புதிதாக கட்டக்கூடிய கட்டிடங்கள் வரைபடத்தோடு மழைநீர் சேகரிப்பதற்கான திட்ட வரைபடமும் இருக்க வேண்டும். அப்பொழுது மட்டுமே அந்த கட்டிடங்களுக்கு அனுமதி கொடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அதற்கான பணிகள் தமிழகம் முழுவதும் விரைவாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அரசு அனைத்து இடங்களிலும் மற்றும் பொதுமக்களும் மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் பல ஆண்டுகளாக தன்னுடைய வீட்டில் மழைநீர் சேகரிப்பை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இதன் காரணமாக நிலத்தடி நீர் அவருடைய வீட்டில் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கின்றன. அண்ணா நகரில் இருக்கக்கூடிய ஹரிஹரன் நம்மளோடு இந்த மழைநீர் சேகரிப்பு குறித்து பகிர்ந்து கொள்கிறார். ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் ஒரு ஹவுஸில் பண்ணணுங்கிறது தான். அரை ஃப்ளாட் இருக்கட்டும் ஹவுஸ் ஆனாலும் அது பண்ணணுமானா முதல்ல மேக்சிமம் தண்ணி வரப்பட்ட இடத்துக்கு கவனிக்கணும். அது ரூஃப் தண்ணி கீழே விழாருது அங்கேருந்து சைடு வழி. அது என்ன பண்ணணும்னு சொன்னால் மழை வரத்துக்கு முன்னாடி அந்த ரூஃப் எவ்வளோ க்ளீனாக வைக்க முடியுமோ அவ்வளோ க்ளீனாக வைக்கணும். ஏன்னு சொன்னால் மழை தண்ணி சுத்தமானது. ஸோ அது அழுக்கப்படாமல் கீழே விழும். பைப் அது லொக்கேட் பண்ணோன்னா டிஃப்ரெண்ட் ஒரு 4 கார்னர்லேயோ லொக்கேட் பண்ணி அதை கீழே கொண்டு வரணும். அதே மாதிரி பூமியிலையும் வீட்டை சுற்றி கிரவுண்ட்ஸ் இருக்குது, அதுலேயும் மழை தண்ணி வருது. அதே நீங்கள் ஒரு இடத்துக்கு தக்கன ஃப்ளோ பண்ண வச்சு அதே ரெண்டையும் அதை மிக்ஸ் சேர்ந்து ஒரு ஃபில்டர் டேங்கில் கொண்டு வரணும். மேஜர் ஃபில்டர் டேங்கில் காட்டுறேன். ரூஃபில் இருக்கிற தண்ணி, மழை தண்ணி கீழே அந்த பைப் வழி தரையில் விழாருது. தரையில் லெவல் வழி அது பைப்பு வச்சு அது கீழே கிணத்து பக்கம் வர வருது. அது கிணத்து பக்கத்தில் அந்த ஃபில்டர் டேங்க்கு போகுது. ஃபில்டர் டேங்க்கு மேலே மண் இருக்குது, மண்ணுக்கு கீழே துணி இருக்குது. இந்த மணலை காட்டிலும் மணல் அந்த துணி வழி போகாது, கொஞ்சம் பெரிய சைஸ். இந்த மணல் அழுக்கு இருந்தால் கூட கம்ப்ளீட்டாக ஃபில்டர் பண்ணிவிடும். அது கீழே கல் இருக்குது, குழாங்கல் நிறைய சின்ன சின்ன ரயில்வே ஜெல்லி இருக்குது. ஸோ அதில் போய் மூவ் ஆகிட்டு இருக்கும். இப்போ ஏன்னு சொன்னோன்னா இல்லாட்டா ப்ரெஷரில் போய் பைப்பு கிணத்துக்கு விழுந்துடும். ஸோ யூனிஃபார்ம் ப்ரெஷராக அது கிணத்துக்குள்ளே போய் கிணத்துக்குள்ளே டேஞ்சென்ஷியலாக எல்லாம் சர்க்கம்பரன்ஸ் வழி மழை எவ்வளோ பெஞ்சாலும் கிணத்தை சுற்றி தான் தண்ணி விழுமே, கிணத்துக்குள்ளே டைரெக்டாக விழாது. அதாவது அந்த ரேடியஸ், கிணத்தோட ரேடியஸ் தக்குன்னு 2 அந்த எட்ஜை கட் பண்ணணும். 2 பேவி 2 பக்கமும் ஸ்ப்ளிட் பண்ணி ஈக்குவல் ப்ரெஷராக 2 பக்கம் ரேடியஸ் அதை டேஞ்சென்ஷியலாக கட் பண்ணிடலாம். கிணத்து தண்ணி ப்ரெஷர் ஜாஸ்தியாக கிணத்தை சுற்றி வருமே தவிர கிணத்துக்குள்ளே நேராக வரவே செய்யாது. அதனால் நீங்கள் கிணத்துல பார்த்தோன்னா ஒரு பபுள், என்ன ஹெவி ரெயின் வந்தால் கூட ஒரு பபுள் கூட இருக்காது. கிணத்து சைடிலிருந்து தண்ணி விழுந்துட்டே இருக்கும். இப்போ கிணத்து தண்ணி அப்படி மேலே ஏறுண்டே இருக்கும், கீழுள்ள ஓட்டைகளும் அப்படி நிற்கும். ஏன்னு சொன்னால் அந்த கீழுள்ள ஓட்டைகள் நேரே இருந்தால் தான் நமக்கு தண்ணி வரும். குளிக்கிறது, துணியெல்லாம் வாஷ் பண்ணுற தண்ணியும் நார்மலாக இப்போ சீவேஜில் இல்லை, ஜெனரலாக விட்டுட்ருக்கா. ஷார்ட்டேஜ் பீரியடில் என்ன பண்ணினோன்னு சொன்னோன்னா அதை மட்டும் தனியாக எடுத்து ஒரு இசட் ட்ராப் இது கிடைக்கிறது, கிளேயில் பண்ணியிருந்து கிடைக்கிறது. இந்த இசட் ட்ராப்பில் ஒரு என்சைம் போட்டுட்டானா இந்த தண்ணி அந்த என்சைம் இந்த இதெல்லாம் அப்சார்ப் பண்ணிவிட்டு
வெளியில் வர தண்ணி ஆல்மோஸ்ட் நியூட்ரல். அதுக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்கு கெனா பிளான்ட் நட்டுனா அந்த கிழங்கை டெஸ்ட் பண்ணி பண்ணலான்னா பெர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அதனால் வேஸ்டேஜ் வாட்டரை கூட செடிக்கு யூஸ் பண்ணி பெஸ்ட் வாட்டராக கன்வெர்ட் பண்ணலாம். கிணத்துக்கு வாட்டர் ஹார்வெஸ்டிங் ஃப்ரண்ட் சைடில் இருக்கிற மழை ரூஃபிலிருந்து சைடில் வரப்பட்ட மழையெல்லாம் தண்ணியெல்லாம் வந்து அது ஃபில்டர் தண்ணி நேராக கிணத்துலேயே போகிறது. பின்னாடி அது மாதிரி இருக்கிற வீட்டுக்கு பின்னாடி வரது வீட்டு லெவல் ஒரே லெவலில் இல்லாததுனால 2 விதத்தில் பண்ணியிருக்கேன். பின்னாடி சைடு வீட்டில் அந்த லெவலுக்கு தக்கன ஒரு போர்வெல் மாதிரி போட்டோம். அந்த போர்வெல்லில் எவ்வளோ தூரத்தில் தண்ணி வர பார்த்துட்டோ அதை சுற்றி மணலை போட்டுட்டு பின்னாடி வர இந்த மேலிருந்தும் சைடில் இருந்தும் மழை பெய்யப்படுற தண்ணியெல்லாம் 2 பக்கத்துள்ளதையும் அதையும் நேராக டைவர்ட் பண்ணி பைப்பு வழி கீழே ஒரு பைப்பு வழி இது மேலே இந்த போர்வெல்லுக்கு பின்னாடி அவுட் சைடில் அந்த தண்ணி இறங்குறது. அந்த ஃபில்டர் தண்ணி இறங்குறதுனால சாண்டு ஃபில்டர் போய் இறங்குறதுனால அந்த போர் கீழே போகிறது. இப்போ கீழே கல் ஜல்லி இருக்கிறனால அது வழி துணி இருக்கிறனால துணி மேலே அழுக்கெல்லாம் விட்டுட்டு மீதி நேர போயிடுறது கீழே சாண்டு வழி கீழே போர். ஸோ உங்களுக்கு போர்வெல் வேணும் போகணுன்னா அதிலிருந்து தண்ணி எடுத்துக்கலாம். போர்வெல்லில் மழை தண்ணி இல்லாட்டா மழையில் நல்ல மழை பெஞ்சால் தான் கிணத்துல தண்ணி அவ்வளோ இருக்குமே தவிர பொராசிட்டி இருந்தால் கூட இது போர்வெல்லில் எப்போதுமே தண்ணி இருக்கும். அவ்வளோ டெப்த்தில் போயிருக்கு. அந்த டெப்த்து பூரா ஃபில் ஆகிட்டு இருக்கு. அதிலிருந்தும் தண்ணி வரும். மழை நேரத்தை இப்படி பண்ணுறதுனால வீட்டு 4 பக்கத்து உள்ள தண்ணியும் வீட்டுக்குள்ளேயே இறங்குறது. அதனால் வீட்டுக்கு தண்ணி முன்னிருந்தும் கிடைக்கும், பின்னாலே இருந்துக்கும், சைடில் இருந்தும் கிடைக்கும். எவ்வளோ வேணுமா வரும். தண்ணி கஷ்டமே வராது, வந்ததும் இல்லை வீட்டுக்கு. அப்படி இருந்தாலும் எங்களுக்கு தண்ணி நிறைய இருந்ததுனால மற்ற பக்கத்து வீடுகள்லாம் தண்ணி கஷ்டம் வர்றதோ இங்கிருந்து தான் தண்ணி குடிக்கிறதுக்கு வாங்கிட்டு போயிருக்கு.